வரி உயர்வை கண்டித்து கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கீங்க. என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்றது முன்வைக்கப்படுது? எவ்வளவு பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க? கோவை மாநகராட்சியில் மே 14ஆம் தேதி அவசர மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் 101, 102, 103 உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இது முன்னறிவிப்பின்றி விவாதிப்பதற்காக நேரம் கூட கொடுக்காமல் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டிதான் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவை மாவட்ட குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது கட்டிடத்தினுடைய அளவை கொண்டு குடிநீர் பாதாள சாக்கடைக்கான கட்டணங்களை நிர்ணயம் செய்வது, 6% வருடாந்திர சொத்து வரி உயர்வு செய்வது, குடிநீர் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. இது தொடர்பாக விவாதிப்பதற்கு நேரம் கொடுக்கவில்லை என்றும், இந்த தீர்மானங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், இது போன்ற தீர்மானங்களால் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் இந்த மாநகராட்சியில் வசிக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், நெருக்கடிக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக 100க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் குழுமி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் முற்றுகை போராட்டம் செய்யும் பொழுது போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக சுய நிறுவனத்திற்கு 180 கோடி ரூபாய் அள்ளித்தரக்கூடிய ஒரு தீர்மானமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். வரி மேல் வரி போட்டு மக்களை வதைக்காதே என்று முழங்கிய அவர்கள் குடிநீர் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இது போன்று ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார்கள். இந்த சாலை என்பது டவுன்ஹால் சாலை, மிக முக்கியமான பிரதான சாலையாக இருப்பதால் சிறிது நேரம் பரபரப்பு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்பொழுது போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது, பதட்டம் தணிந்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும் என்றும், இந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஒருவேளை ரத்து செய்யவிட்டால் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு வீரியமடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.